வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நாம் விசுவாசிக்கும் போது பெற்றுக்கொள்கிறோம். वाचाएं जो है हाँ और आमीन में हम जब अपनाते हैं तो उसे पा लेते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. என் ஏலாமையில் நீர் செயல்படுவீர் உம்மாலன்றி இது யாரால் கூடும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர் உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர் सर्वज्ञानी प्रभु. ग्रहिக்க முடியாத காரியம் செய்தீர் सर्वज्ञानिயே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாய் உம்மாலன்றி இது யாரால் கூடும். கோலும் கையும் இரு பரிவாரமாய் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவது. கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர் सर्वज्ञानिயே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர் सर्वज्ञानिயே உம்மை ஆராதிப்பேன். நன்றி தகப்பனே. धन्यवाद पिता. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ये पवित्र रविवार के दिन உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். आपके सन्निधान में हम खुद को नम्र करते हैं. ஒரு மனிதனுடைய வார்த்தை ஒன்றும் செய்துவிட முடியாது. मनुष्य के शब्द कोई भी असर नहीं करेगा. நீர் அடியனை மறைத்து பேசுகிறார். आप गुलाम को छुपा कर बात कीजिए. ஒரே ஒரு வார்த்தை एक आपका केवल एक वचन எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கும். हमारी जिंदगी को खुशहाल எங்களுக்கு बना விடுதலை देती கொண்டு வரும். है. हमें छुटकारा देती है. எங்களுக்கு பலன் உண்டாகும். हमें बल देती है. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். हमारे विश्वास को बढ़ोतरी देती है. நீர் வார்த்தை அனுப்பி आप விடுவிக்கிறவர். वचन बीज कर हमें छुटकारा दीजिए. சுகப்படுத்துகிறவர், चंगाई देने वाला, ஆசீர்வதிக்கிறவர், आशीष देने वाला. இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். इस समय में हम खुद को अर्पण करते हैं. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. हर एक बच्चे के हृदय को खुलने के लिए. இந்த சத்தத்தை ஆன்லைன் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற ये ஒவ்வொரு जो शब्द को பிள்ளைகளுக்கும் जो ऑनलाइन से सुन रहे हर एक लोगों को இந்த கிருபை இறங்கட்டும் அப்பா. आपके अनुग्रह उतरने दो. நீர் விடுதலை கொடுப்பீராக. आप छुटकारा दीजिए. நீர் ஆசீர்வாதம் செய்வீராக. आप आशीष दीजिए. இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிற நல்ல खुद को பிதாவே. नम्र करके अर्पण करते हैं. எல்லா தடைகளையும் உடைக்கிற இயேசுவின் सारे நாமத்தினாலே बंधनों को तोड़ते हैं यीशु के இந்த नाम से. கிருபையை பொழிந்தருளுவீராக. आपके अनुग्रह को उंडे लिए எங்களை தாழ்த்துகிறோம். हम खुद को नम्र करते எல்லா हैं. துதி கன மகிமை सारे உமக்கு स्तुति செலுத்துகிறோம். आदर महिमा आपको देते हैं. இயேசு கிறிஸ்துவின் यीशु मसीह के நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல नाम से பிதாவே. प्रार्थना सुनिए अच्छे पिता. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன், आसमान के जो पक्षियां हैं उसको भी जो खिलाता वाले परमेश्वर है. நம்மை நடத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? हमें चलाने के लिए उससे ज्यादा निश्चय नहीं है क्या? ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் சிட்டுக்குருவியை பாக்குறீங்க? कितने लोग जो छोटी चिड़िया है उसे देख के हो? அது எங்க பேங்க்ல சேர்த்து வச்சிருக்குதா? वो कहीं पर बैंक में पैसे डाल के रखता है क्या या फिर जमा के रखता है क्या? ஏதாவது கொஞ்சமாவது கவலைப்படுதா? थोड़ी भी चिंता करती है क्या? ஒவ்வொரு நாளும் அது हर एक दिन திருப்தியாக போஷிக்கிறார். वो तृप्त से उसे खिलाया जाता है. हालेलुया. हालेलुया. அந்த சிட்டுக்குருவியை விசாரிக்கிறவர், और वो जो छोटी पक्षी को वो पूछताछ यदि करता है तो விசாரிக்கிறவர் पूछताछ करता है அவருடைய तो சாயலாக உண்டாக்கப்பட்ட நம்மை उसकी साया से जो हमें बनाया गया है, நம்மை போஷிப்பது, हमें जो खिलाना, நம்மை நடத்துவது हमें चलाना அதிக நிச்சயம் அல்லவா? सच्चाई से निश्चय नहीं है हालेलुया. क्या? हालेलुया. அதிக நிச்சயம் அல்லவா? सच्चाई से निश्चय नहीं हालेलुया. है क्या?
அவைகளை பார்க்கிலும் நீங்கள் और விசேஷித்தவர்கள் उनसे भी बढ़कर आप विशेषित हो। ஹல்லேலூயா हालेलुया। மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 28ல நீங்க பாத்தீங்கன்னா मत्ती 28ல के பாத்தீங்கன்னா पुस्तक 6वां अध्याय में 21वां वचन हम पढ़ेंगे तो ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் इसलिए क्या पहनेंगे या क्या पिएंगे करके உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள் आपके शरीर के लिए आप दुख मत हो जाइए। என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ये मैं कहता हूँ आपसे, ஆகாரத்தை பார்க்கிலும் खाने से बढ़कर, உடையை பார்க்கிலும் कपड़े से बढ़कर சரீரம் விசேஷித்தவல்லவா शरीर जो है विशेषित नहीं है क्या? 26வது வசனத்தை படிங்க 26वां वचन। ஆ இருபத்தி ஏழு அல்லேலூயா हालेलुया। கவலைப்படுகிறனால எவன் தன்னுடைய சரீர அளவை ஒரு முழத்தை கூட்டுவான் चिंता करने से कोई अपने शरीर में 1 इंच बढ़ा सकता है, ஆனா ஒவ்வொரு நாளும் அதிக நேரத்தை நம்மள ஆக்கிபை பண்ணது எது लेकिन हर एक दिन ज्यादा समय हम किसको समय व्यर्थ करते, किस में என்ன பண்ணுவோம் யாது हम பண்ணுவோம் क्या करेंगे, कैसे करेंगे, என்னாகமோ யாத்ராகமோ தான் कैसे और क्या। அல்லேலூயா हालेलुया। முழு பைபிள்ல பெரிய அதிகாரம் என்னது पूर्ण बाइबल में एक बड़ा अध्याय क्या है, कौन सा है? சங்கீதம் भजन संगीत है। அல்லேலூயா हालेलुया। துதி நிறைந்தது और वो स्तुति से भरा हुआ ஜெபம் भजन நிறைந்தது संगीत, प्रार्थना से भरा हुआ புலம்பல் அதிகாரம் पुस्तक எவ்வளவு है। சின்னது और जो व्याकुल कुड़कुड़ाने वाले अध्याय, विलाप अध्याय जो है कितने நம்முடைய बड़ा है। வாழ்க்கையில எந்த அதிகாரம் பெருசா இருக்கு हमारी जिंदगी में कौन से अध्याय बड़ा है? புலம்பல் அதிகாரம் பெருசா இருக்கா कुड़कुड़ाने या फिर विलाप का अध्याय ज्यादा है क्या, இல்ல துதியில या फिर स्तुति के जो अध्याय है वो ज्यादा है क्या? அல்லேலூயா हालेलुया। ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு प्रभु अच्छे से सही से बोला, உலகத்திலே உபத்திரம் உண்டு दुनिया में क्लेश होगी ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் लेकिन फिर भी स्थिर रहना, நான் உலகத்தை ஜெயித்தேன் मैं इस दुनिया को जीता हूँ। அல்லேலூயா हालेलुया। உபத்திரம் உண்டு क्लेश है, நீதியாய் நடக்க விரும்புகிறவர்கள் जो பாடுபடுவார்கள் धर्मी चलने चाहते हैं उनको समस्या होगी। அல்லேலூயா हालेलुया। நீதிமானுக்கு ஒரு உபத்திரம் அதிகமா இருக்கும் जो धर्मी है उसको बहुत सारे समस्या होगी, ஆனா ஒரு நற்செய்தி लेकिन एक அவன் सुसमाचार है எல்லாவற்றிலும் और वो விடுவிக்கப்படுவான் सब चीजों में वो पराभव होगा। மலைகளை உடைப்பீர் என்றார் என் தடைகளை உமக்கு எம்மாத்திரம் காட்டு புஷ்பத்துக்கு உடுத்துவீர் என்றார் என்னை குறைவென்றி நடத்துவதும் நிச்சயமே। கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் செய்வீர் சர்வஞானியே உமையாராதிப்பேன்। கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உமையாராதிப்பேன்। லூக்கா 12ஆம் அதிகாரம் लूका 12वां अध्याय में 26ஆம் வசனத்துல இருந்து படிங்க 22 वचन से पढ़ेंगे। लूका 12। இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு அல்லேலூயா हालेलुया। ஆகையால் இவைகளை எல்லாம் உலகத்தான் நாடி தேடி ஓடுகிறார்கள். இவைகள்லாம் உங்களுக்கு தேவை என்பது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு प्रभु की राज्य की खोज करो तो ये கூட கொடுக்கப்படும். वस्तुएं सब आपके साथ मिला जाएंगे। பயப்படாதே मत डरो சிறு மந்தையே, छोटे झुंड, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். क्योंकि तुम्हें राज्य देने के लिए तुम्हारा पिता चाहता है। அல்லேலூயா हालेलुया।
ஆண்டவர் நமக்குன்னு என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாரு? प्रभु हमारे लिए क्या करना चाहता है? ராஜ்யத்தையே கொடுக்க राज्य को देना चाहता है। ஹalleluya हालेलुया। அவ்வளவு பெரிய தேவனுடைய அன்பு. उतना बड़ा परमेश्वर का जो ஒரு प्रेम है। மனுஷன் ஒரு பில்டிங்ல மேல நின்னு एक मनुष्य एक बिल्डिंग के ऊपर यदि खड़ा होकर ஒரு கையில இருக்கிற ஒரு பொருள் கீழ விழுந்துட்டு हाथ से कोई चीज वो गलती से गिर जाता ஒரு है, பேப்பர் கீழ விழுந்துட்டா இறங்கி पेपर போயிடுவானா? नीचे गिर गया तो वो उतर कर लेगा क्या? उठाएगा उसे? சரி போட்டு விட்டுருவான். जाने दो करके छोड़ देगा। அப்படியே நின்னு கையில இருந்து ஒரு மோதிரம் கீழ விழுந்துட்டா ऐसे ही खड़े होके हाथ से एक अंगूठी निकल के गिर गई तो क्या அது करेंगे? 10வது மாடியில இருந்து கீழ விழுந்தா கூட वो 10वां माले से नीचे गिर गया तो भी அவன் என்ன பண்ணுவான்? वो क्या करेगा? இறங்கி வந்து அந்த नीचे उतर कर उसे ढूंढ कर उसे उठा हालेलुया। लेगा। हालेलुया। ஆண்டவருடைய பார்வைக்கு प्रभु की नजर में நீங்களும் நானும் हम और आप எப்படிப்பட்டவர்கள்? कैसे हैं? ஏதோ மண்ணு, ऐसे मिट्टी, ஏதோ சின்ன ஒரு புழு அப்படினா ऐसे விட்டுறாரு. कुछ कीड़े हैं करके सोचते हैं क्या? அவருடைய ஜீவனை காட்டிலும் விலை மதிக்க முடியாத ஒரு उसके जीवन से भी बढ़कर बहुमूल्य அவருடைய जो செல்ல चीज है பிள்ளையாய் பார்க்கிறார். उसके बहुत प्यारे बच्चे के समान ஆகவே देखता தான் है। அவருடைய इसीलिए மேன்மையெல்லாம் திறந்து उसकी सारी महिमा को खोलकर நம்மை தேடி இறங்கி हमें வந்தார். ढूंढ कर वो आया நம்மை மீட்பதற்காக. हमें छुड़ाने के लिए। ஹalleluya. हालेलुया। அப்போ கிரகிக்க முடியாத तो मैं ग्रहण ही नहीं कर पाऊं ராஜ்யத்தை கொடுக்க முடியாது. राज्य को देने के लिए ஒரே ஒரு நாள் உயிர் வாழ்கிற அந்த காட்டு புஷ்பத்தை இவ்வளவு அழகா एक दिन जो जिंदा रहने अलंकृत वाले जो करना। जंगली फूल है उसे उतना रंग बिरंग कर वो बनाया நம்மை है அவர் तो எவ்வளவு விலையேற பெற்ற वो हमें कितना बहुमूल्य பாத்திரமாக காண்கிறார். ऐसे चीज நாம் தேடாமல் இருக்கும்போது நம்மை தேடி हम வந்தார். जब ढूंढे नहीं वो हमें ढूंढ कर आया। ஹalleluya. हालेलुया। நமக்காக ஜீவனையே கொடுத்து அன்பு हमारे लिए செலுத்தினார். जीवन देकर वो प्रेम किया அவர் நம்மோடு கூட और இருக்கிறார். वो हमारे साथ है உலகத்தின் முடிவு பரியந்தம் दुनिया के अंत तक சகல நாட்களிலும் सारे दिनों में நான் உங்களோடு கூட मैं இருக்கிறேன் आपके साथ हूँ करके कहता என்று है। வாக்கு கொடுத்தவர், ऐसे उसने जो वाचा दिया வாக்கு है, மாறாத தேவனாய் இருக்கிறார். वाचा न बदलने वाला परमेश्वर। ஹalleluya. हालेलुया। கடைசி சென்றா ಆಗಾಯತ್ತು ಪಕ್ಷಿಗಳೇ ಕಾಟು ಪುಷ್ಪಗಳೇ ಮಲೆಗಳೇ பெயர்த்திருந்த ஆகாயத்து அதுக்கப்புறம் என் ஏலாமையில் நீ செயல்படுவீரும் கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழ செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதே நமக்கு प्रभु பலனாய் पे இருக்கிறது. मगन रहना ही हमारा बल है। 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். एक पत्रस में पहला अध्याय 5वां वचन, 5वां अध्याय में 7வது வசனம். 7वां वचन, एक पत्रस 5:7, पहला पत्रस। ஆண்டவர் நாளில் சொல்கிறார், और वो अपनी सारी चिंता उस पर डाल दो क्योंकि वो तुम्हारे ध्यान रखता है। प्रभु कहता है என்னை யாராவது தேடுவார் உண்டா? मुझे कोई ढूंढेगा क्या? நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி என்னை விசாரிக்கிறவர் உண்டா? मैं कैसा हूँ करके मेरी पूछताछ करने वाले कोई है क्या? அநேகர் நான் தனிமையா இருக்கிறேன், बहुत लोग कहते हैं कि मैं अकेला मैं हूँ, என்னை யாருமே கண்டுட மாட்டேங்கிறாங்க. मेरे कोई पूछताछ नहीं करता है। ஹalleluya. हालेलुया। அவர் நம்மளை விசாரிக்கிறவர். वो हमारी पूछताछ करने वाला हालेलुया। परमेश्वर। हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நம்ம அம்மா அப்பா எல்லாம் ஊர்ல இருக்காங்கன்னு अभी வச்சுக்கோங்க. हमारे माता पिता गांव में है तो நான் பாம்பேல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? मैं बम्बई से आया हूँ करके पूछेंगे तो क्या முதல் வார்த்தை என்ன बोलेंगे? கேட்பாங்க? पहले वचन क्या पूछेंगे? என் பிள்ளைய பாத்தீங்களா, मेरे बच्चों को देखे क्या आपने எப்படி இருக்கிறாங்க? कैसा है करके। ஹalleluya. हालेलुया। அப்படி தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் ऐसे காணப்படுகிறார். परमेश्वर हमारी पूछताछ करने वाला परमेश्वर हालेलुया. है। हालेलुया। ஆகவே உங்கள் கவலைகளை யார் மேல வைக்கணுமா? इसलिए आपकी चिंताओं को किसके ऊपर रखना है? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ये चिंता बोझ उठाकर थके हुए நீங்கள் लोग, எல்லாரும் என்னிடத்தில் आप வாருங்கள், सभी मेरे पास आ जाओ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் मैं தருவேன். आपको तसल्ली दूंगा। ஹalleluya. हालेलुया। சங்கீதம் 55:22ல சொல்லப்பட்டிருக்கிறது. भजन संगीत 55 में लिखा है। ஹalleluya. हालेलुया।
அவர் நம்மை वो விசாரிக்கிறவர். हमें पूछताछ करने वाला परमेश्वर है। நம்ம யார் மேல தூக்கி வைக்கணும்? वो हमें किसके ऊपर बोझ रखना है? அவர் நம்மை விசாரிக்க இருக்கிறார். क्योंकि वो हमारी पूछताछ करता है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। வாசிங்க சங்கீதம் 55 भजन संगीत 55 में 22. 22। கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஹalleluya. अपने बोझ यहोवा पर डाल, वह संभालेगा, वह धर्मी को कभी टलने न देगा। बोझ से तकलीफ मेरे पास आ जाओ, मैं तुम्हें शांति दूंगा, संभालेगा। हालेलुया। हालेलुया। கர்த்தர் நல்லவர். प्रभु हालेलुया। भला है। பிலிப்பியர் 4:6 फिलिपियो 14 अध्याय में 4 वचन। हालेलुया। கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர்। 4 अध्याय में 4 वचन। प्रभु में मगन हो जाओ, சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். प्रभु में सदा आनंद रहो, फिर से कहता हूँ आनंदित रहो। हालेलुया, हालेलुया। கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதுதான் நமக்கு பலன். प्रभु पे महन रहना ही हमारा बल है। हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போனா, और जो समस्या के दिनों में बलन यदि आप अपने उदास कूड़े हो जाओगे तो आपके बल ज्यादा होगा क्या? हालेलुया, हालेलुया। ஆபத்து காலத்துல சோர்ந்து போனா பலன் குறைஞ்சு வீக் ஆயிடும். समस्याओं के दिनों में अगर आप व्याधि चिंतित रहोगे तो आपको बीमारी आ जाएगी। शरीरத்தை அடக்கி ஒடுக்கி நம்மள சாகடிக்க தான் பிசாசு आपके शरीर को एकदम दबाकर व्याधि में और சந்தோஷமா बीमारी में இருங்கள். डाल देगा। சந்தோஷமா இருங்கள். खुशी से रहो। நாளை தினம் தன்னுடைய கலக்க கவலைப்படும். कल के दिन अपने लिए वो चिंता करेगा। அதினதின் காலத்துல அதினதின் பாடு போதுன்னு மத்தேயு 6 கடைசி வசனம் हर சொல்லப்பட்டிருக்கு. एक दिन के लिए उतना जितना समस्या उतना काफी है करके मत्ती में लिखा हालेलुया, है। हालेलुया, हालेलुया। हालेलुया। ஆகவே அஞ்ஞானிகள் அல்ல, इसलिए अज्ञानियों की तरह नहीं, உலகத்தார போல நீங்க दुनिया கவலைப்பட்டு के கலங்க लोगों की வேண்டாம். तरह आप चिंतित न होकर தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, விசுவாசித்து विश्वास के साथ நடக்கிறவர்கள், चलने वाले। நாம் தரிசித்து நடப்பவர்கள் அல்ல, हम जो दर्शन देख के नहीं चलते हैं, விசுவாசித்து हम நடக்கிறவர்கள். विश्वास के रूप में चलते हैं। பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான். पतरस परमेश्वर के वचन को सुना, கடல்ல நடந்து வான்னு சொல்லும்போது वो समुद्र में चला करके बोलते समय விசுவாசித்து நடந்துட்டான். विश्वास में वो चला, தரிசித்தான். वो दर्शन देखा। என்ன தரிசனம் பார்த்தான்? क्या दर्शन देखा? பக்கத்துல இருக்க அலைய பார்த்தான், आजू बाजू में जो अंदर लहर के है उसे व्याधियां देखा, पाता, वहाँ पर जो बीमारी अंदर के उसे सुनले देखा, पाता, यहाँ जो परिस्थिति उसे देखा। हालेलुया, हालेलुया। ஐயோ அங்க ஒரு வாலிப பையன் இறந்துட்டானே, वहाँ पर एक जवान व्यक्ति मर गया இங்க இந்த है, குடும்பமே அழிஞ்சிட்டான். यहाँ ये परिवार नष्ट हो गया இதெல்லாம் பார்த்து என்ன ஆகும்? है। ये सब देखते देखते क्या होता நம்பிக்கை है? இழந்து विश्वास खोकर, அவிசுவாசம் வந்து अविश्वास से நம்மளை भरकर சாகடிக்கும். हमें नाश कर देगा। உலகத்தாருக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. दुनिया के लोगों में और हमारे में अंतर है। हालेलुया। हालेलुया। ஈசாக்கு எப்ப விதை விதைத்தான்? इसहाक जो थे कभी वो बीज बोया था உலகமே பஞ்சத்துல கிடக்கும் போது, जब पूरी दुनिया बांझ में अकाल में थी, பஞ்ச காலத்துல விதைத்தான். अकाल के समय में उसने बीज बोया था। ஒரு 10% லாபம் கிடைச்சிருக்குமா? उसको 10% लाभ मिला था क्या? 100%, 100% उसने हालेलुया। लाभ पाया। हालेलुया। அவர் 1000 மடங்கு ஆசீர்வாதம் கொள்ளவரா இருக்கிறார். 1000 गुना आशीष देने के लिए वो ஒரு सामर्थ्य है। நொடி பொழுதுல एक क्षण भर நம்முடைய வாழ்க்கையில हमारी जिंदगियों में செழிப்பை தர வல்லவரா இருக்கிறார். खुशहाल देने में वो सामर्थ्य रखता है। हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। கிரகிக்க முடியா ग्रहण न कर पाऊं ऐसा காரியம் कार्य को செய் तुम करोगे। तुम சர்வஞானியே है, आपको உம்மை आराधना ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், सर्वज्ञानिये उम्மை ஆராதிப்பேன்। என் ஏலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும்। என் ஏலாமையில் मेरे நான் जो எப்பெல்லாம் என்னால முடியலன்னு मैं जब கத்திட்டேனோ, निर्बल था, मैं कुछ नहीं कर पाया उस समय में, जब இதுக்கு हाथ மேல ஒரு அடி उठाया, கூட என்னால ஓட முடியாதப்பா. इसके आगे मैं थोड़ा भी नहीं भाग सकता हूँ। उस समय சின்ன में பிள்ளைங்களை பாத்திருக்கீங்களா? जब छोटे बच्चों को आप देखे हो, கொஞ்ச நேரம் நடந்து ஓடி அப்படி இப்படி இருக்கும், थोड़ी देर वो खोदेंगे, அதுக்கு கால் भागेंगे, உடைஞ்சிட்டுனா उसके बाद उनके पैर जब கையை दुखने ரெண்டையும் लगते அம்மாவனால தூக்கிடும். हैं, दोनों हाथ उठा देंगे अपने माता या पिता के पास, ஒண்ணுமே சொல்லாது, कुछ नहीं बोलेंगे, நாமளும் அது वो हिलेंगे भी नहीं வேற வழியே கிடையாது, தூக்கி और தான் कुछ करेंगे भी नहीं। वो நம்முடைய माथा को வாழ்க்கையில उठाना पड़ेगा। हमारी ரொம்ப जिंदगी பிரச்சனை में ரொம்ப बहुत பாருங்க, समस्या यदि है, எங்கேயும் முட்டி மோதி ஒரு பிரயோஜனம் கிடையாது. कहीं पर आप ठकराना கையை से ரெண்டையும் कुछ नहीं होगा, தூக்கிடணும். दोनों हाथ उठा देना है। என் ஏலாமையில் मेरे जो कुछ नहीं था नीचे அவர் पड़ना, ஆக்டிவிட்டி ஆயிடுவார். वो परमेश्वर काम இந்த करेगा। களிமண்ணை எடுப்பார், ये जो मिट्टी को उठा लेगा, மறுபடியும் பிணைவார்,
वापस उसे बनाएगा தேவையில்லாத கற்களை எடுத்து தூர और போடுவார் जो नहीं चाहिए ऐसे पत्थरों को निकाल அபிஷேகத்தால் कर நிரப்புவார் अभिषेक से वो भरेगा நிரம்பி வழிகிற ஒரு वो मर कर பாத்திரமாக भर के आने वाले बर्तन பயனுள்ள बनाएगा एक பாத்திரமாக उपयोग का बर्तन நம்மை बनाएगा மாற்றுவார் प्रभु आपको बदलेगा हालेलुया हालेलुया ஹalleluya हालेलुया நேற்று தினத்துல பிரதீக்ஷா நகர்ல நைட் பிரேயர் कल के दिन में प्रतीक्षा नगर में नाइट प्रेयर ஆண்டவர் ஒரு 3 ஸ்திரீகளை குறித்து வார்த்தைகளை प्रभु கொடுத்தார் 3 स्त्रियों के बारे में वचन दिए ஹalleluya थे। ஒரு சகோதரி என் வாலிப பையன் எனக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை இறந்து போச்சு एक स्त्री बोली थी मेरे जवान बेटे मेरे एक ही विश्वास जो था वो भी ஒண்ணுமே नष्ट हो பேசல गया एक कुछ भी नहीं कही उसने கண்ணீர் மாத்திரம் வருது आंसू से भर गया था उसकी आंखें உலகமும் கூட வருது और उसकी दुनिया भी साथ आ रही है ஆண்டவர் उसके இந்த पास திரள் கூட்டத்தை பார்க்கல और परमेश्वर ने बड़ा झुंड को नहीं देखा அவன் था நம்பிக்கை இழந்து கண்ணீரோடு வருகிற वो जो கண்ணீரை கண்டார் विश्वास खोकर जो स्त्री आई थी उसकी आंखों के आंसू को उसने அந்த देखा கண்ணீருக்கு ஒரு ஜெபம் உண்டு और उस आंसू के एक प्रार्थना वेदना, होती पाडुगल, है वो वेदना जो क्लेश होती அதை है ஆண்டவர் கண்டார் वो प्रभु ने देखा கிட்ட வந்தார் और पास आकर அழாதே என்று சொன்னார் मत रोना करके कहा பாடையை தொட்டார் ऐसे उसने वो வாலிபன் உயிர் தெழுந்தான் वो बक्से को छुआ और जो செத்துப்போன जवान था வாலிபனை वो उठ के உயிர்ப்பிக்கிறவர் आया உண்டு. जो मरा हुआ जवान वो जिलाने அவர் की நம்மளை परमेश्वर விசாரிக்கிறவர். सामर्थ है वो पूछताछ करने वाला ஹalleluya परमेश्वर है இன்னொரு हालेलुया சகோதரியை பற்றி பார்த்தோம் और एक स्त्री के बारे में हमने அந்த देखा சகோதரி தன்னுடைய वो जो வாழ்க்கையில स्त्री இருக்க எல்லா ஆஸ்திகளையும் விற்று செலவழித்து பார்த்தார் अपनी जिंदगी के सारे जो जायदाद है उसे खर्च करके இனி उसने அவரால் அல்லாமல் யாரால் கூடும் अभी तो परमेश्वर के अलावा क्या எல்லா कौन कर सकता தடையும் है உடைத்துட்டு வஸ்திரத்தின் ஓரத்தையா தொடுவேன்னு சொன்னார் सारे जो बंधनों को तोड़कर वो कपड़े के छोर को तो मैं छू लूं करके उसने हालेलुया। बताया हालेलुया அந்த வல்லமை और புறப்பட்டது वो सामर्थ उतर आया அவருடைய விடுதலையானால் और वो छुटकारा पाई थी சுகமானால் चंगाई पाई थी இன்னொரு சகோதரியை பார்த்தோம் और एक स्त्री को हमने देखा ஆண்டவருக்கு பின்னாலே வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தார் प्रभु के पीछे ही आके ஆண்டவர் प्रार्थना அந்த कर ஜெபத்தை கேட்கவே இல்லை प्रभु ने उस प्रार्थना को सुना ही नहीं था பதில் கொடுக்காம போயிட்டு இருக்கிறார் बिना उत्तर के वो आगे जा ஆண்டவரே रहा என்னுடைய மகள் கொடிய பிசாசினால் था प्रभु வேதனைப்படுகிறார் प्रभु मेरे बेटी है बहुत शैतान की क्रिया என் से पीड़ित குடும்பத்துல है என் பிள்ளை வேதனைப்படுது मेरी बच्ची जो है शैतान की क्रिया से தாங்க पीड़ित है முடியல वो मैं नहीं सहन कर ஆனா पा रही ஆண்டவர் ஜெபத்தை கேட்க लेकिन மாட்டார் प्रभु ने प्रार्थना नहीं सुना அவரோடு கூட இருந்த சீடர்களுக்கு கூட இறக்கம் வந்துச்சு उसके पास जो चेले थे उनको भी तरस आ गए ஆண்டவரே அவளுக்கு ஏதாவது பிரயோஜனம் பண்ணுங்க प्रभु कुछ तो उसे उत्तर दे दो ஆண்டவர் சொல்றாரு प्रभु ने कहा பிள்ளைகளுக்கு போடுறது பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்களுக்கு போட முடியாது बच्चे को जो நாய்க்குட்டிகளுக்கு போட रोटी முடியாது है वो कुत्ते को हम नहीं दे सकते ஹalleluya हैं हालेलुया ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய வார்த்தை சொல்லிட்டாரு ऐसे एक बड़ा वचन प्रभु ने कर दिया कह दिया இவர்களாம் ஆண்டவரா ये सब परमेश्वर இந்த है क्या சர்ச்சுக்குலாம் போணுமா ये ऐसे कलीसिया में जाना है அப்படின்னு क्या கோவப்பட்டு போகல ऐसे वो क्रोधित होकर गया नहीं हाँ, वो गई आंडवरे। नहीं। हाँ परमेश्वर நாங்கள் நாய்கள் தான் हम कुत्ते ही है அந்த மேஜிலிருந்து விழுகிற அந்த துணிக்கு இந்த நாய்கள் தானே தின்னும் जो मेज में रखा गया जो रोटी के जो टुकड़े को वो कुत्ता ही அவ खाता है ஜெபிக்கத விடல वो प्रार्थना को नहीं தன்னை छोड़ी தாழ்த்தினார் अपने कुत्ते को नम्र தேவனிடத்தில் किया பணிந்து கொண்டால் प्रभु के पास वो ஆம் नम्र किया। ஆண்டவரே நாங்கள் நாய்கள் தான் हाँ प्रभु हम कुत्ते ही எங்களை है பின் தொடர்கிற பிசாசின் தொல்லைகள் இருந்து हमारे पीछे जो करने वाले शैतान की ஹalleluya क्रियाओं நீங்க தான் से விடுவிக்க முடியும் आप ही हमें விசுவாசத்தோடு छुटकारा கேட்கிறார் देने वाले मैं विश्वास करके आई हूँ அந்த தாழ்மையான ஜெபத்தை பார்த்து वो नम्रता की प्रार्थना அவருடைய सुनकर விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் विश्वास को देखकर प्रभु अचंभित हुआ था ஹalleluya நீ விரும்புற காரியம் உனக்கு நேரிடும் तुम जो चाहती वो तुम्हें हो जाएगा ஹalleluya ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது स्त्री तुम्हारा विश्वास बड़ा है हालेलुया நீ விரும்புவது உனக்கு ஆகிறது तुम जो चाहती हो तुम्हें சிஸ்டர் होगा நேத்து 10 மணிக்கு ஃபோன் பண்ணும்போது நைட் பிரேயர் Sister, கொடுக்கும்போது 10 சிஸ்டர் இந்த बजे வருஷம் வாக்குத்தத்த வசனம் என்னன்னு கேட்டேன் प्रभु सिस्टर इस साल का वाचा का वचन क्या है நீ करके मैंने விரும்புறது உனக்கு மத்தேயு 15ஆம் அதிகாரம் मत्ती के 28 पुस्तक पर 15 अध्याय में 28वां वचन तुम जो हालेलुया। चाहते हो तुम्हें वो मिलेगा அப்போ நம்முடைய விரும்புற காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கணுமா हमारे जो चाहत की चीज आपकी जिंदगी में होना है तो வார்த்தையில கொடுத்து பேசினார் वचन के देखकर वो बात किया ஹalleluya हालेलुया நேற்றைய முந்தினம் வெள்ளிக்கிழமை நைட் பிரேயர் एक दिन परसों जो नाइट प्रेयर था ஹalleluya இந்த हालेलुया மாதம் ஆண்டவரே எங்களுக்கு நைட் பிரேயர் நடக்க इस முடியாம समय போயிட்டேன் में हमारे सारी रात प्रार्थना नहीं हुआ परमेश्वर हम क्या பாரத்தோடு நாங்க करें? இருந்தோம் हम बहुत बोझ के साथ थे ஆனாலும் தடைகளை தரக்கன்னா நம்ம போய் தான் நேருக்கு நேரா போய் சந்திக்க लेकिन தான் फिर செய்யணும் भी अगर रुकावटों को तोड़ना है तो सामना करके हमें तोड़ना கர்த்தரங்க होगा 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனப்படி பேசினார் ஏசாயா 58 यशाया के 58वां वचन में எல்லாரும் கையில கொடுக்கப்பட்டிருக்குது सारे वचन दिया गया है ஹalleluya हालेलुया நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் तुम एक बड़े बागीचे के खुशहाल बागीचे के வற்றாத जैसे நீரிட்டு போல இருப்பாய் और न सूखने वाली सोते के जैसे होगे ஹalleluya हालेलुया இது எப்படி ஆகும் ये कैसा होगा எப்படி ஆகும் ये कैसा होगा
என் வாழ்க்கையில சூழ்நிலை இப்படி இருக்குது. मेरी जिंदगी की परिस्थिति ऐसी है. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், प्रभु चमत्कार करने वाला அவர் परमेश्वर அதிசயங்களை है. செய்கிறவர், और वह आश्चर्य कार्य करने वाला அவரால परमेश्वर है. கூடாத காரியம் और उससे ஒன்றுமில்லை. असंभव कार्य कुछ नहीं है. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் उत्पत्ति के 41वां वचन में 22வது வசனம். 22वां वचन. ஹalleluya. அங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம். 49:22. 49 में 22. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு யோசேப்பு மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். आज यूसुफ के जैसे ही हम भी है. ஹalleluya. हालेलुया. அவன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? उसकी जिंदगी में क्या हुआ था? காரணமில்லாத காயங்கள், बिना कारण का जो घाव था उसकी जिंदगी में, சிறை தண்டனை, और जो बंदी गृह में से डाला गया, அந்நிய தேசத்துல அடிமையா விற்கப்பட்டான். अन्य देश में उसे गुलाम की रीति में ஆனா बेचा அவனுடைய गया था. வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? लेकिन उसकी जिंदगी में क्या हुआ था? என்ன வார்த்தை வந்துச்சு? कौन से वचन आया था? யோசேப்பு यूसुफ கனி தரும் फलवंत लाते की செடி, एक शाखा है, அவன் நீரூற்றண்டில் உள்ள और वो सोते के पास लगी हुई கனி தரும் செடி, फलवंत लता है कि அதன் एक शाखा, கொடிகள் उसकी डालियां சுவர் மேல் படரும். बीज पर चढ़कर फैल जाती है. யோசேப்புங்கிற இடத்துல यूसुफ की जगह உங்க पर பேர்லாம் போட்டுடுங்க. आपके नाम डाल दो. பிராங்க்லின் नैन्सी. கனி தரும் செடி, फलवंत लाते की एक शाखा है, நீரூற்றண்டில் உள்ள கனி தரும் और वो செடி, सोते के पास लगी हुई फलवंत लाता, அதன் கொடிகள் சுவர் और மேல் उसके படரும். डालियां बीज पे से चढ़कर फैल जाती है. ஹalleluya. हालेलुया. அதுக்காக தான் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். इसीलिए वो वचन दिया गया है. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், फलवंत देने वाली एक வற்றாத நீரூற்று போல உங்களுக்கு கொடுமா. न सूखी हुई नदी के जैसे. ஹalleluya. ஹalleluya. हालेलुया. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், एक नदी बहने वाली एक बागीचे की जैसे, வற்றாத நீரூற்று. और न सूखने वाली कितने झरने की वर्ग वालों? जैसे. कितने लोग को கர்த்தர் जिंदगी தாரான் சொல்றார். चाहिए? எத்தனை பேருக்கு प्रभु देना चाहता है. कितने लोगों को चाहिए? ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. கனி தரும் திராட்சை செடி, फल लेने वाले जो दाक लता के. ஆமென். हालेलुया. நீரூற்றண்டில் உள்ள, जो नदी के किनारे जो बागीचा है. ஹalleluya. हालेलुया. நீரூற்றண்டில் உள்ள கனி தரும் செடி. नदी के किनारे जो फलवंत जो पेड़ है. காரணம் என்ன? कारण क्या है? யோசேப்பு ரொம்ப அழுதான். यूसुफ बहुत रोया. எனக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான். मुझे ऐसे सब बहुत हो गया करके उसने बहुत चिंता होकर रोया ஆண்டவர்ட்ட था. சண்டை போட்டான், प्रभु से लड़ा था, முறுமுறுத்தான் कुड़कुड़ाया. அப்படின்னு இருக்குதா? ऐसे करके लिखा है क्या? அவன் அந்நிய தேசத்துல वो अन्य देश में जाकर விக்கிரக கும்பலுக்குள்ள இருந்தாலும், जो जो मूर्ति पूजा करते उनके बीच में जाकर, ஹalleluya, हालेलुया, இவன் அந்த ஆள்சால்ல போல, वो उसके उनके रीति पे नहीं गया था. அவன் ஜெயில்ல போனாக்கி वो बंदीगृह में अगर गया तो भी இவனை யாருமே விசாரிக்கல. इसको कोई पूछताछ नहीं किया था. எப்படிப்பா நீ ஜெயிலுக்குள்ள வந்தா तुम कैसे बंदी में आए? அப்படி சொல்லி அவனை நினைச்சு எங்க எங்க அவளை ऐसे அழுதுட்டானா? वो खुद के बारे में सोचकर वो रो रहा था क्या? இல்ல, नहीं रोया था. அவன் போய் மற்றவன்ட்ட போய் விசாரித்தான். वो जाकर दूसरों நீங்க की ஏன் पूछताछ முகவாடலா करने இருக்கிறீங்க? लगा. तुम क्यों चिंतित हो? காரணம் இல்லாம ஜெயிலுக்குள்ள வந்திருக்கிறவன் बिना कारण के हम बंदीगृह में आए கலங்காம हैं. மற்றவங்களை ஆட்சி தேற்றவனா मैं காணப்பட்டான். चिंतित ना होकर वो दूसरों को तसल्ली देने அவனுடைய वाला बन வாழ்க்கையில गया. அவன் பாவம் இருக்கும்போது उसकी जिंदगी में जो पाप जैसे दबाया जाता था இந்த தேசத்துல इस देश में, அந்த இந்த விக்கிரக பிசாசுகள் நிறைந்த இடத்துல वो जो मूर्ति जो शैतान के जो क्रिया से भरा हुआ था, ஆண்டவர் எங்க இருக்க போறாரு प्रभु को ऐसा रहेगा அப்படின்னு சொன்னானா? ऐसे कहा था क्या? இல்ல. नहीं कहा இவ்வளவு था. பெரிய பொல்லாங்கை इतने बड़े गलत काम को என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி मेरे செய்ய முடியும்? परमेश्वर के सामने मैं कैसा करूंगा? அப்ப அவன் எங்க இருக்கிறான்? तो वो कहाँ पर है? ஆண்டவருக்குள்ள இருக்கிறான். प्रभु के अंदर है. ஹalleluya. हालेलुया. அவன் எங்க இருந்தாலும் वो जहाँ कहीं நான் रहता தனிமையா இல்ல, है, मैं अकेला नहीं என் हूँ. தேவன் எனக்கு கூட मेरे இருக்கிறார். परमेश्वर मेरे अंदर है. ஜெயில்ல இருந்தாலும் मैं बंदीगृह में நான் रहूं, மாத்திரம் இல்ல, मैं केवल अकेला नहीं हूँ. என்னோடு கூட தேவன் मेरे இருக்கிறார். साथ परमेश्वर है करके. காரணம் இல்லாம நான் बिना அடிமையாக்கப்பட்டாலும், कारण के यदि मैं बंदी बनाया गया हूँ तो भी, பாடுகள் நெருக்கங்கள் வந்தாலும் क्लेश और समस्या आए நான் तो भी, ஒருபோதும் தனிமை मैं இல்ல, कभी अकेला नहीं हूँ. தேவன் என்னோடு கூட परमेश्वर இருக்கிறார்ங்கிறதை मेरे साथ है அவன் करके உணர்ந்திருந்தான். वो महसूस करता है. ஆகவே அவனுடைய வாழ்க்கையில தீமை போல தெரிஞ்சாலும் इसलिए उसकी जिंदगी में जो नष्ट और बुरा चीजें हुए तो அவ भी எல்லாம் நன்மையாக மாற उस செய்தார். सभी को भलाई में बदल दिया அப்பதான் நம்ம परमेश्वर. சமாதானமா இருக்க முடியும். ऐसे ही हम शांति से जी सकते எனக்கெல்லாம் हैं. வர்ற பிரச்சனைகளுக்கு டெய்லி அப்படி நெருக்கத்துக்குலாம் பாத்தீங்கன்னா
கைவிட்டாரோ தேவன் மறந்தாரோங்கிற மாதிரி இருக்கும். मुझे जो हर एक दिन में जो समस्या आए हैं तो परमेश्वर हाथ छोड़ दिया है कि ऐसे सोचने हालेलुया. समय आता है, அவ்வளவு நெருக்கங்கள் வரும். उतने दबाव आती है. ஒரு 6 மாசம் ஒழுங்கா நைட் பேர் ஓடிட்டு இருந்துச்சு. 6 महीने अच्छे से நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு अच्छे से बढ़कर அட்மினிஸ்ட்ரேஷன் हो जा மாறுது. रहा है, अचानक एडमिनिस्ट्रेशन बदल जाता ஊழியத்தை है, தடை பண்ணுது. सेवकाई में रुकावट आ रही है. சத்துருடைய ராஜ்யத்தை உடைக்கிற எந்த ஊழியத்தையும் தடை பண்ணுவான். शैतान के राज्य को तोड़ने वाली कोई भी जो सेवकाई में रुकावटें आती है, हालेलुया. हालेलुया. யாரை கொண்டு பிசாசுக்கு ரொம்ப ஆபத்தோ அவன் வளரவே விட மாட்டான். जिसको लेकर शैतान को बहुत समस्या है तो उसे बढ़ने नहीं देगा. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். उसे हमें जानना है. அவைகள் எல்லாவற்றிலிருந்து सभी से சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு शेर के मुंह को बांधकर நம்மை தப்புவிக்க வல்லவர் ஒருவர் உண்டு. हमें बचाने के लिए सामर्थ्य हालेलुया. परमेश्वर है. हालेलुया. நெருக்கம் வரும்போது दबाव के समय பாடு में வரும்போது भी, क्लेश के समय में भी இவன் ஆண்டவரே கைவிட்டார்னு சொல்லி நம்ம கூட இருக்கிறவங்க கூட ஓடி போயிடுவாங்க. हाथ छोड़ दिया करके जो बाजू में है वो भी भाग जाएंगे. हालेलुया. हालेलुया. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு लेकिन இருக்கிறார். परमेश्वर फिर भी हमारे साथ थे. கனிதரும் திராட்சை செடியாக, फल देने वाले நீரூற்றண்டு உள்ள செடியாக, जो नदी के किनारे रहने वाले, நேருக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக விளங்க बहुत लोगों को आशीषवान जैसे जीने के लिए ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். प्रभु ने एक आज वाचा दिया இதை எத்தனை है. விசுவாசிக்கிறீங்க? ये कितने लोग विश्वास करते நீ हैं? வற்றாத நீரூற்று तुम போலவும் न सूखने वाले सोते की तरह வளமிக்க தோட்டத்தை போல இருப்பாய். और खुशहाल बागीचे के जैसे रहोगे. எப்போதும் கனி கொடுப்பாய். हमेशा तुम फल दोगे காலமெல்லாம் நீ வாழ்ந்திருப்பாய். और युगानुयुग तुम जियोगे. हालेलुया. हालेलुया. உதிக்கிற உன் ஒளி நடத்துக்கள் ராஜாக்கள் நடந்து उत्पन्न வருவார்கள். हुए तेरे सूर्य से राजा आएंगे. உன் சத்துருக்களை நீ தேடியும் तुम्हारे காணாதிருப்பாய். शत्रुओं को तुम ढूंढ कर भी नहीं पाओगे. ஒரு பாடல் உண்டு. एक நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய், வற்றாத ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய், ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே, ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே, நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், பஞ்ச காலத்தில் உன்னாத்துமாவை திருப்தியாக்கிடுவாய், தினமும் நடத்திடுவாய், கோடை காலத்தில் வறட்சி காலத்தில் அச்சமன்றி இருப்பாய், நீ ஆறுதலாயிருப்பாய், பல நாட்டு மக்கள் உன்னீழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள், பல நாட்டு மக்கள் உன்னீழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள், நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். हालेलुया. हालेलुया. இந்த நாள்ல आज के दिन ஆண்டவர் में நீ வற்றாத நீரூற்று போல प्रभु இருப்பாய், तुम न सूखने वाले सोते की जैसे வளமிக்க தோட்டத்தை போல और இருப்பாய், फलवंत बागीचे के அந்த जैसे, தோட்டம் और वो बागीचा अदा। मैं हूँ. हालेलुया. வாய் திறந்து சொல்லுங்க, இந்த தோட்டம் நான் தான். बोलिए मुंह खोलकर, वो हालेलुया. बागीचा मैं हूँ. ஆண்டவர் மனிதனுக்காக ஏதேன் தோட்டத்தை प्रभु உண்டாக்கினார். मनुष्य के लिए एदेन के बागीचा को तैयार किया. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் திருச்சபையை ஒரு தோட்டமாக प्रभु ने வைத்திருக்கிறார். कलीसियाओं को एक बागीचे के समान रखा है. हालेलुया. हालेलुया. அந்த தோட்டத்துல என்ன உண்டு? और वो बागीचा में क्या क्या है? ஆடல் பாடல் சந்தோஷம் உண்டு, खुशी मगन गीत கர்த்தருடைய और வார்த்தை नाच உண்டு, है, प्रभु के वचन है, விடுதலை உண்டு, छुटकारा है, சமாதானம் உண்டு. शांति है. அந்த
அந்த ஆலயம் நீ அந்த और उस தேவனுடைய ஆலயம். कलीसिया कौन है? आप ही वो कलीसिया हो। हालेलुया हालेलुया। நீதான் அந்த தோட்டம். आप ही वो बागीचा அந்த हो। தோட்டத்துல நதிகள் और वो ஓடிச்சு. बागीचा में அந்த नदियां நதிகள் बहती हैं போயிடவெல்லாம் और नदी ஆரோக்கியம். जहाँ कहाँ बहती है वहाँ பாயிரவெல்லாம் खुशहाल है செழிப்பு. और जहाँ जाती है वहाँ ஹalleluya बढ़ोती है। பஞ்ச காலத்துல உன் ஆத்மாவை திருப்தியாக்கி अकाल के समय में உன் आपकी எலும்புகளை நலமுள்ளதாக்குவார். आपकी हड्डियों को ஹalleluya கொஞ்ச बदलेगा। காலம் பாடு அனுபவிக்கிற உன்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்துவார். थोड़ी देर जो क्लेश में जाती हो आपको स्थिर ஹalleluya எல்லா बनाकर தீமைகளை நன்மையாக மாற்றுவார். सारे बुराई को भलाई में ஹalleluya बदलेगा। வற்றாத நீரூற்று போல आप न सूखने वाली सोते की வளமிக்க जैसे தோட்டத்தை और போல फलवंत बागीचे நீ के जैसे இருப்பாய். तुम रहोगे। ஹalleluya हालेलुया। சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் परिस्थिति காணப்படட்டும். कैसे भी होने दो। ஹalleluya எப்படி हालेलुया। நடக்குமோ ये कैसा होगा? இது எங்க நடக்கும்? ये कैसा होगा? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ऐसे परिस्थिति तो ஒரு नहीं है। நொடி பொழுதுல एक क्षण पर சிறைச்சாலையில இருந்து बंदी ग्रहण से பெரிய அதிபதியாக உயர்த்தி ஆண்டவர் அலங்கரிப்பார். प्रधानमंत्री अधिपति बनाने वो लोग ஹalleluya राज कर सकते हैं। ஹalleluya இந்த நாட்களில் பயமுறுத்துகிற इस கோலியாத்துகள் दिनों में जो भय இன்னைக்கு உன்னை बनाने देने அடித்து वाले गुलायत இந்த जो है, ஆகாயத்து பட்சிகளுக்கு போற்றுவோம் तुझे சொல்லி मार कर பயமுறுத்துகிற ये पक्षियों அந்த को खिला பெலிஸ்தன் दूंगा ऐसे आपको धमकाने वाले जो கொஞ்ச காலத்துல फिलिस्तीन விழுந்து கிடப்பான். थोड़े दिनों में वो गिर ஹalleluya जाएगा। உன்னை हालेलुया। பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் आपके जो மாறும். डराने वाली परिस्थिति बदलेगी। ஹalleluya हालेलुया। உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் आपको செய்வார். लेकर प्रभु बड़ा कार्य करेगा நதி போல எதிரிகள் சத்துருக்கள் ஓடி போவாங்க और जो சிதறுண்டு. देखते ही आपके शत्रु भाग ஹalleluya जाएंगे। கர்த்தருடைய हालेलुया। மகிமை உனக்குள்ள இருக்கும்போது प्रभु की महिमा आपके अंदर தேவனுடைய होगा तो தோட்டமாக நீ இருக்கும் प्रभु பொழுது की बागीचा நீ पर எழும்பி रहोगे நின்னாலே तो சேனைகள் आप खड़े சிதறுண்டு हुए வரும். तो जो सेनाओं मिट जाएगी। ஹalleluya हालेलुया। இந்த ஒரு ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? ये जो आशीष कितने लोगों को चाहिए? ஒரு ரெண்டு மூணு காரியங்களை பார்த்து நம்ம दो முடிப்போம். तीन चीज हम देखकर हम ஹalleluya बात करेंगे। சங்கீதம் हालेलुया। 1ஆம் அதிகாரம் भजन संगीत पहला अध्याय 1 2 3 படிங்க. 1 2 3 हम पढ़ेंगे। ஹalleluya யார் செய்வதெல்லாம் வைக்கும்? कौन सी चीज होगी? இது படிங்க மாதே. क्या ही धन्य है वो पुरुष जो दुष्टिकों की युक्ति पर न चलता और न पापियों के मार्ग में खड़ा होता और न टट्टे करने वाले के मंडली में बैठता है, परंतु वो तो यहोवा की व्यवस्था पर प्रसन्न रहता और उसकी व्यवस्था पर रात दिन ध्यान करता रहता है। वो उस वृक्ष के समान है जो बहती नालियों के किनारे लगाया गया और अपनी ऋतु के फलते हैं और जिसके पत्ते कभी मुरझाते नहीं, इसलिए जो कुछ वो पुरुष करता वो सफल होता है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானமாய் जो இருக்கிற प्रभु के वचन में दिन रात मनन करता है இலை உதிராத மரத்தை போல वो न இருப்பான். सूखने वाले पत्तों के समान रहेगा அவன் செய்வதெல்லாம் और वो வாய்க்கும். जो भी करेगा वो सफल पाएगा। அவன் எப்படி இருப்பான்? वो कैसा रहेगा? தன் காலத்தில் தன் கனியை தருகிறவனாய் अपने இருப்பான். ऋतु में अपने फल को देने वाला। ஹalleluya हालेलुया। பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்த்து விடுற வயசுல கரெக்ட்டா ஸ்கூலுக்கு போய் சேரணும். बच्चे को जब शाला में भर्ती करने समय सही समय में கனி भर्ती கொடுக்கிற करना காலத்துல கனி கொடுக்கணும். है। जो फल देने वाले समय में फल வேலை देना கிடைக்கிற है। நேரத்துல வேலை கிடைக்கணும். काम मिलने के समय काम मिलना है। எல்லாம் மேன்மேலும் அதினதின் காலத்துல நேர்த்தியா நடக்கணும்னா सारी जो उन्नति उस समय में होना है तो கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாய் प्रभु இருந்தால் के वचनों में दिन रात அவன் मनन பாக்கியவான். रहोगे। वो भाग्यवान அவன் है நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு और वो नदी के किनारे தன் लगा காலத்தில் தன் கனியை தருகிற இலை உதிராத மரத்தை போல ऐसे இருப்பான். वृक्ष के समान रहेगा जो अपने ऋतु में अपने फल देने அவன் वाले செய்வதெல்லாம் और வாய்க்கும். वो जो कुछ करेगा वो सफल पाएगा। வளமிக்க தோட்டமா நம்ம இருக்கணுமா? और एक खुशहाल बागी के जैसे வற்றாத होना நீர்த்து போல है இருக்கணுமா? और न सूखने वाली नदी के जैसा கர்த்தருடைய होना है வேதத்துல तो இரவும் பகலும் प्रभु के தியானமாய் वचन இருக்கிறவன். में दिन रात मनन करना है அவருடைய வார்த்தையை और தியானிக்கிறவன் उसके वचन में मनन करना है செய்வதெல்லாம் வாய்க்கும். और जो कुछ आप करोगे आप सफल கனி पाओगे। தரும் திராட்சை செடியை போல फल இருப்பான். देने वाले एक दाख வற்றாத लता நீருற்று के போல जैसे न இருப்பான். सूखने वाले एक அந்த नदी के வார்த்தை जैसे। யாரு? वो वचन कौन है? ஆதியிலே வார்த்தை இருந்தது. आदि में वचन था அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. और वो वचन परमेश्वर था அவர் தேவனாய் இருக்கிறார். और वचन ही परमेश्वर நாம் அவரோடு கூட இருப்போம் என்றார். और यदि हम उसके साथ இரவும் रहेंगे तो பகலும் தியானமாய் இருக்கும் दिन பொழுது रात अगर हम मनन करते हैं तो பாக்கியவானாய் हम இருப்போம். भाग्यवान रहेंगे அவரில் நிலைத்திருந்தா और उसके साथ हम स्थिर வற்றாத रहेंगे நீரூற்றா तो இருப்போம். न सूखने वाले सोते के வளமிக்க जैसे தோட்டத்தை போல और இருப்போம். फलवंत बागीचे के தன் जैसे காலத்தில் தன் கனியை अपने தருகிறவராய் ऋतु में अपने இருப்போம். फल देने वाले पेड़ ஹalleluya के समान। ஹalleluya हालेलुया। அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நாம் तो பெற்றுக்கொள்ள என்ன ये பண்ணணும்? आशीष को हमें पाने के लिए क्या அந்த करना है? வேதத்தை நேசிக்க வேணும். उसके शास्त्र को हमें प्यार प्रेम வாசிக்கணும். करना है, उसे पढ़ना है, அதுல நிலைத்திருக்கணும். उसमें स्थिर खड़ा होना है, நம்மளை செழிப்பாக்குவார். हमें खुशहाल मिलेगी। இரண்டாவதாக दूसरे யோவான் 15ஆம் அதிகாரம் யோவான் 15
யோவான் 15ஆம் அதிகாரம் यूहन्ना 15 अध्याय में நீங்க ஃபுல்லா படிங்க, வீட்ல போய் 1 2 படிங்க, 1 2 3. आप घर पे जाके पूरा पढ़ेंगे, लेकिन यहाँ 1-2 पढ़ेंगे हम। यूहन्ना 15। நானே மெய்யான திராட்சை செடி. मैं ही सच्चा दाखलता हूँ। ஆ. நாலாம் வசனத்தை படிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. आमेन। तो मुझ में बने रहो और मैं तुझ में, और जैसे डाली यदि दाखलता में बनी है तो अपने आप से न फल सकती, वैसे ही तुम भी यदि मुझसे न बने रहो तो अपने आप फल नहीं दोगे। मैं दाखलता हूँ, तुम डालियाँ हो। जो मुझ में बने रहे और मैं उसमें, वह बहुत फलता है, क्योंकि मुझ में अलग होकर तुम कुछ भी नहीं कर सकते। என்ன இல்லாமல் ஒன்றும் செய்ய कि முடியாது. मेरे अलावा तुम कुछ नहीं कर सकते। ஒரு சின்ன பொருளை கூட குனிஞ்சு எடுக்கணும்னா அவருடைய கிருபை வேணும். वस्तु को भी हमें उठाना है तो प्रभु के अनुग्रह और उसकी बल चाहिए। ஒன்றும் செய்ய முடியாது. कुछ नहीं कर पाएंगे। நீங்க யாரு? आप कौन हो? நான் யாரு? मैं कौन हूँ? கொடிகள். हम डालियाँ हैं। இயேசு யாரு? यीशु कौन है? மெய்யான திராட்சை செடி. वो सच्चा दाखलता है। திராட்சை செடி और दाखलता கொடி. और जो डालियाँ, கொடி கனிகளை கொடுக்குது. वो डालियाँ जो है फल देती है। தனியா अलग கனி வருமா? अलग से डालियाँ से फल अलग नहीं आती है। ஒருவன் என்னிலும் यदि कोई मुझ में நான் அவனிலும் और मैं उसमें நிலைத்திருந்தால் बना रहूं तो மிகுதியான கனிகளை கொடுப்பான். बहुताई के फल देंगे। நானே மெய்யான मैं ही सच्चा दाखलता हूँ। ஹalleluya. हालेलुया। என்னை இல்லாமல் ஒன்றும் और செய்ய मेरे अलावा முடியாது. तुम कुछ नहीं कर पाओगे। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு आज நம்ம அவரோடு நிலைத்திருக்கிறோமா? हम यदि उसके साथ बने हैं क्या? நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? हमारे रिश्ता कैसा है परमेश्वर யாரோடு के साथ? நிலைத்திருக்கிறோம்? किसके साथ हमारा रिश्ता है? உலகத்தோடு, மாம்சத்தோடு, பிசாசோடு நிலைத்திருக்கிறோமா? दुनिया के शैतान के साथ हमारा रिश्ता है क्या? ஹalleluya. हालेलुया। அது கனி கொடுக்க முடியாது. और वो फल नहीं देख அது पाएगा। வேதனையும் வருத்தங்கள் தான் और வரும். वो वेदना और चिंता ही आएगी। நாம் அவரோடு இருந்தா यदि परमेश्वर से मिले रहेंगे, மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள். बहुताई के फल நீங்கள் எனக்கு देने की, சாட்சிகளா இருப்பீர்கள். आप मेरी गवाही என் பிதாவும் बनेंगे, மகிமைப்படுவார். मेरे पिता भी मगन हो जाएगा। ஹalleluya. हालेलुया। அப்ப நாம் மிகுதியான கனி கொடுக்கலாம். என்ன நினைப்பார்? बहुताई के फल देंगे तो क्या होगा? இந்த வருஷம் இருக்கட்டும். ये साल रहने दो, फल नहीं देंगे तो எவ்வளவு வசனங்கள் உள்ள பேருக்கு कितना वचन अंदर गया है। ஏதாவது மன மாற்றம் வரும். कुछ तो मन फिराना होगा। கோடாரியானது जो அத்திமரத்துக்கு வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. हालेलुया। இந்த வருஷம் இருக்கட்டும். ये साल रहने दो, இந்த திராட்சை செடியை கொத்தி நல்ல எரு போட்டு சுத்தம் பண்ணுவோம். ये दाखलता को अच्छे से மிகுதியான கனிகளை கொடுக்கணும். खाना देंगे, अच्छे से हम उसको छाट के रखेंगे। ஆனா அதே வாழ்க்கை, लेकिन वही जिंदगी அந்த கானானிய ஸ்திரீ போல, वो कनान के जो स्त्री के जैसा, நாய்கள் என்று சொன்னார் ஆண்டவர். कुत्ते की समान जिंदगी। வெளியில போனா அதே மறுபடியும் சாப்பிடுறது, கக்கிறது, वापस திங்கிறது. जाकर उल्टी करना, फिर उसे ही खाना। நாய் கக்குனது திங்கும். जैसे कुत्ता அதே उल्टी பாவ करके வாழ்க்கை. खाता है, वैसे ही पाप की அதே जिंदगी, நம்முடைய கலாச்சாரம். ऐसे ही अपने कलाचार, நாய் போன்ற வாழ்க்கை. कुत्ते की நான் समान வச்சிருக்கிறது जिंदगी। பிள்ளைகளுக்காக அப்பத்தை வச்சிருக்கிறேன். मैं अपने बच्चों के लिए रोटी रखा हूँ, நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. कुत्ते को नहीं डाल सकता हूँ। ஹalleluya. हालेलुया। நாம் மனம் திரும்பினால், मन फिरेगो तो நம்மளை தாழ்த்தினால் हम खुद को हम नम्र करेंगे तो ஆண்டவர் மேன்மைகளை வைத்திருக்கிறார். प्रभु बहुत महिमा को செழிப்பை வைத்திருக்கிறார். विशाल को रखा है, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். आशीषों को रखा है, அவர் சுத்தம் பண்ணுகிறார். और वो छाटता है, நம்மளை சோதிக்கிறார். हमें पवित्र மிகுதியான கனிகளை கொடுக்கும்படியாக. और ज्यादा फल देने के लिए, நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார். और वो जिससे प्रेम करता है उसे शिक्षा देता இந்த है। வருஷமாவது கனி கொடுக்கும். इस साल फल देगा, இந்த வருஷமாவது கனி கொடுக்கும். दूसरा साल फल देगा। கனி கொடுக்காம பச்சை பச்சைன்னு சும்மா இருந்துச்சுனாக்கி यदि फल न दे, ऐसे हरी भरी पत्ते से அத்திமரத்தை भरे हुए, வெட்டி அக்னியிலே போடப்படும். ऐसे उस पेड़ को काट कर अग्नि में डाला जाएगा। ஹalleluya. हालेलुया। இந்த நாளாவது इस समय में ही மனம் திரும்புவதற்கு ஏற்றவளா இருக்குமானால் मन फिरने के लिए तैयार நலமா रहे இருக்குமே. तो सही रहेगा। ஹalleluya. हालेलुया। என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய मेरे முடியாது. अलावा आप कुछ नहीं कर सकते हो। நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். आप मुझ में बने रहो, மிகுதியான கனிகளை बहुताई கொடுக்கும்படியாக. के फल देने के लिए। நானே மெய்யான திராட்சை मैं செடி ही सच्चा दाखलता हूँ। என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து ऐसे சொல்கிறார். देखकर प्रभु நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது हम उस पे बने रहे, மிகுதியான கனிகளை கொடுக்க முடியும். बहुताई के फल देने के लायक होंगे। ஹalleluya. हालेलुया। கடைசியாக आखिरी में ஏசாயா 32வது அதிகாரம் यशाया 32 में हम देखेंगे,
15வது வசனம். 32:15 உன்னதத்தில் மேல் ஆவி ஊற்றப்படும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். जब तक आत्मा ऊपर से हम पर उंडेला न जाए और जंगल फलदायक भरी न बने तो और फलदायक भरी फिर वन के गिनी जाए. हालेलुया. हालेलुया. கொஞ்ச காலத்துல थोड़े दिनों में. हालेलुया. हालेलुया. நம்முடைய வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் हमारे மாறும். जो रेगिस्तान है वो खुशहाल बागीचे के जैसे. यशाया 29:17 படிங்க. यशाया 29:12 पढ़ेंगे. 29:17 இன்னும் கொஞ்ச காலத்திலோ இன்னும் கொஞ்ச லிபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல் வெளிக்காடாக எண்ணப்படும். क्यों अब थोड़े ही दिनों में बीतने पर लबनोन फिर फलदाई भरी न बन जाए और फलदाई भरी जंगल न गिन जाएगी. हालेलुया. हालेलुया. கொஞ்ச காலம். थोड़े दिनों में. கொஞ்ச காலம். கொண்ட பாடுகள் எல்லாமே பனி போல முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் நன்மைகள் உன்னை சேரும். உன்னை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். हालेलुया. इकालத்து பாடுகள் इस समय की जो समस्याएं हैं इनी ஒரு மகிமைக்கு ஒப்பானது आने அல்ல. वाली महिमा की तुलना नहीं रखती है. கொஞ்ச காலம் थोड़े दिन में जो कष्ट है. சுத்தமாய் வாழ்ந்த உத்தமமாய் வாழ்ந்த யோபுக்கு கூட பிரச்சனை இருந்துச்சு. पवित्र जिंदगी जो जिया था अय्यूब को भी समस्या आई 6 மாசம் பாடு. 6 महीने समस्या थी. ரெட்டிப்பான ஆசீர்வாதம். लेकिन दुगनी आशीष उसको இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி जो கொடுத்தார். भी खोया उसने वापस அவன் पाया. சொன்ன ஒரு வார்த்தை, और उसने क्या நான் कहा? போகும் வழியை அவர் அறிவார். मैं जो रास्ते पे जाता हूँ प्रभु நான் जानता. சோதிக்கப்பட்ட பின்பு मैं परीक्षा से बीतने के बाद ஹால்மார்க் சுத்த பொன்னாக விளங்குவேன். हॉलमार्क दिया हुआ सच्चा ज्योति के समान हालेलुया. कहा அப்ப நம்ம जाऊंगा. ஆண்டவர் तो हमारा தேவனுடைய परमेश्वर பிள்ளைகளுக்கு சகலத்தையும் परमेश्वर के बच्चों के लिए सारे நன்மைக்காக செய்கிறார். भलाई की रीति में करता है. हालेलुया. हालेलुया. நான் சோதிக்கப்பட்ட பின்பு हम परीक्षा में डालने उसके बाद சுத்த பொன்னாக விளங்க परीक्षा செய்வார். पार करने के बाद सही हालेलुया. सोने के जैसे நான் ஒரு बनते हैं. சாதாரண மண்பாண்டமா இருந்தேன். अगर मैं एक साधारण मिट्टी की யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அழுதுருவேன். यदि कोई एक वचन कहे तो मैं रोता हूँ. பானை உடைஞ்சு போறவனா இருந்துச்சு. और बर्तन टूट के जैसे रोता है वैसे. அந்த பானை அக்னியில சூடேற்றப்படும் போது लेकिन वो बर्तन जब अग्नि में उसे आग में जलाया जाता அந்த है மண்கட்டி செங்கலா மாறும்போது और जो मिट्टी के जो बर्तन है वो மாளிகைகளை கட்டி எழுப்புவார். ईंट बन जाता है. वो महल बनाने में मदद करती है. हालेलुया. हालेलुया. பானை சுடப்பட்ட பானை எப்படி இருக்கும்? जलाए गए जो டங் டங்னு மியூசிக் போடலாம். अच्छे उससे म्यूजिक बजा सकते हैं. हालेलुया. तगड़ा हो சாப்பாடு பொங்கலாம். उसमें खाना बना सकते हैं. हालेलुया. தண்ணீர் குடமா மாத்தலாம். और उसमें पानी लेने वाले நிரம்பி வழிகிற பாத்திரமாக நம்மை மாற்ற உள்ளவராக இருக்கிறார். भरने वाला बर्तन बन जाए. ஆதி அப்போஸ்தலர் கூட அப்படிதான். प्रेरित भी जो पहले के प्रेरित எல்லாம் பலவீனமான பாண்டம். सब बलवीन लोग பிரச்சனை பாடு வந்துச்சுன்னா ஆண்டவர் யாருன்னு சொல்லி மறுதலிச்சிட்டு ஓடுகிற ஒரு और கூட்டமா समस्या இருந்தாங்க. क्लेश आया तो प्रभु कौन है करके भागने वाले लोग थे. ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், प्रभु ने कहा तुम कुछ मत करो, நீ போய் காத்துரு. तुम केवल इंतजार. உன்னதமானவருடைய தேவகுமாரன் உனக்கு இறங்கி வருவார். कि परमेश्वर आपके लिए उतर आए. அவர் உன்னை சத்தியத்திலே வழி वो நடத்துவார். तुम्हें सत्य में चलाएगा. உன்னை ஸ்திரப்படுத்துவார். आपको स्थिर உன்னை रखेगा. நிலைநிறுத்துவார். आपको स्थिर खड़ा அவர்கள் करेगा. வாஞ்சையோடு தாகத்தோடு ஒருமனப்பட்டு और चाहत और காத்திருந்தார்கள். प्यास से एक मन होकर वो इंतजार किए थे. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, प्रेरित की दूसरा अध्याय में அவர்கள் लिखा கூடி है, இந்த இடத்துல वो जहाँ इकट्ठा बलवंत होकर मंडली के काठ थे, बलवंत हवा. ஹalleluya. हालेलुया. உன்னதமானவருடைய ஆவி ஊற்றப்பட்டது. उन्नत के परमेश्वर की हवा उड़ने लगी. ஹalleluya. हालेलुया. அப்பொழுது அவர்கள் பலனடைந்து तब वो बल पाकर தேவனுக்காக வைராக்கியப்பட்டார்கள். परमेश्वर के लिए நம்முடைய வாழ்க்கையிலும் हमारी जिंदगी உன்னதத்திலிருந்து उन्नत से நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் हम पर आत्मा उंडेला जाए तब तक அப்படி இருக்கும். हम इंतजार करना है.
ஹalleluya. हालेलुया। அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், रेगिस्तान खुशहाल செழிப்பான வயல்வெளி காடாக மாறும். और खुशहाल बागीचा एक जंगल बन जाएगी। ஹalleluya. हालेलुया। அப்ப நம்ம என்ன செய்யணும்? तो हमें क्या करना மூன்று है? காரியங்களை சொன்னேன். 3 कार्य करना है। ஒன்னு, पहला, அவருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கணும். उसके शास्त्र में दिन रात मनन தன் करना। காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல செழிப்பா இருப்போம். अपने ऋतु में अपने फल देने वाले, न सूखने वाले पत्ते के அந்த समान வேதத்தை रहना நாம் है। மறுபடியும் நேசிப்போம். वो शास्त्र को फिर से हम प्रेम करेंगे। இரவும் பகலும் தியானமா இருப்போம். दिन रात हम मनन அவன் करेंगे செய்வதெல்லாம் வாய்க்கும். और वो जो करेगा सफल இரண்டாவது, होगा। दूसरा, அவர் எல்லாமல் ஒண்ணுமே என்னால செய்ய प्रभु के முடியாது. अलावा हम कुछ नहीं कर पाएंगे। நான் கொடிகள் हम डालियां हैं। இயேசுவோடு இணைக்கப்பட்டிருந்தா यीशु के साथ अगर मिले हैं ஆவின் तो கனியும் आत्मिक जो அன்பு, गुण, சந்தோஷம், प्रेम, खुशी, சமாதானம், शांति, நீடிய பொறுமை, बहुत தயவு, நற்குணம், दया, சாந்தம், अच्छे गुण, இச்சையடக்கம், शांति, இப்படிப்பட்ட இயேசுவுடைய கனிகள் எல்லாம் எனக்கு வந்து வெளிப்படும். ऐसे परमेश्वर की जो गुण है वो मेरे से प्रकट होगी। எந்த அளவுக்கு நான் நிலைத்திருக்கிறேனோ जितने मैं मिला हूँ प्रभु से, அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வெளிப்படும். उतना मेरे अंदर से फलवान जिंदगी दिखेगी। நான் எந்த அளவுக்கு கசப்பு, வெறுப்பு, கோபம், जितना கூக்குரல்ல உட்கார்ந்துட்டு कड़वाहट, இருக்கேனோ அந்த அளவுக்கு என் வாயில இருந்து என்ன வரும்? तो उतना मेरे मुंह से क्या आएगी? அதான் வந்துட்டு இருக்கோம். वही आएगी। நம்ம நிலைத்திருப்போம். हम बने திராட்சை रहेंगे, செடியோடு நிலைத்திருப்போம். दाखलता से बने கனி रहेंगे, கொடுக்கிறவர்களா இருப்போம். फल देने वाले அவருக்கு சீசர்களாக, उसके चेले बन பிதாவை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக पिता को महिमा நாம் देने எழுப்பி जैसे பிரகாச हम அழைக்கப்பட்டிருக்கிறோம். उत्तर प्रकाशित होने के लिए உதிக்க बनाए உன் गए। ஒளியின் இடத்துக்குள் ऊपर ராஜாக்கள் हुए நடந்து आपके வருவார்கள். सूर्य में राजाओं தீவுகள் उतर உனக்கு आएंगे। காத்திருக்கும். आपके लिए அல்லேலூயா. आइलैंड सब இந்த உன்னதமானுடைய ஆவி ஊற்றப்படும் जब மட்டும் उन्नत परमेश्वर के நீ आत्मा மாம்சத்துல उड़ेगा, ஓடிட்டு இருப்பா. आप मांस पे चले होंगे। அதுக்கப்புறம் நீ பலன் அடைந்து आप बल पाकर எங்கெல்லாம் மறுதலிச்சியோ जहाँ-जहाँ அங்கெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவா. वहाँ प्रभु के नाम की செழிப்பான महिमा வயல்வெளியாய் மாறுவா. एक खुशहाल बागीचे के பெரிய समान, காடா மாறுவா. एक बड़ा जंगल के समान। அல்லேலூயா. हालेलुया। பஞ்ச காலத்துல உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து अकाल के समय प्रभु आपको आशीष देकर இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம். ये नदी जहाँ कहाँ நீ जहाँ யார் आशीष வீட்டுக்குள்ள எல்லாம் है, போறியோ आप जहाँ जिस घर யாரெல்லாம் में जाते பேசுறியோ हो, जिससे बात அந்த करते இருள் हो, அப்படியே மறைஞ்சு वो போகும். अंधकार उनसे निकल जाएगी। அல்லேலூயா. हालेलुया। நீ போகும்போது आप जहाँ இந்த जाते நதி हो, போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம். जहाँ जहाँ जाते हो वहाँ அங்க आशीष வியாதி है। இருந்தா வியாதி மறையும். वो बीमारियां बदलेगी। பிசாசு இருந்தா பிசாசு ஓடும். शैतान रहेगी तो शैतान கட்டுகள் भागेगी। இருந்தா கட்டுகள் உடைக்கப்படும். बंधन रहेगी तो बंधन உனக்கு टूटा ஆவியானவர், जाएगा। आपके अंदर जो உன்னதமானவர் पवित्र இருக்கும் பொழுது, जो उन्नत का நீ அந்த परमेश्वर வார்த்தையை आपके சுமக்கிற अंदर, உடன்படிக்கை वो பெட்டியா இருக்கும் बच्चा பொழுது कभी बादशाह की पेटी बनोगे तो பெருக்கெடுத்து ஓடுகிற யோர்தான் கூட பின்னிட்டு ஓடும். जो आखा जो यर्दन जो बहुत तेजी से உனக்கு எதிராக இருக்க மலைகள் நொறுக்கி குண்டுகளை தவிடுபடியாக்குவார். आपके विरोध जो पर्वत है वो भी टूटकर செங்கடல் ரெண்டா பழக்கும். जो लाल समुद्र दो भाग நாம் அவர் நம்மை விசாரிக்கிறவர். वो मेरी पूछताछ करने वाला நம்ம परमेश्वर அவரிடத்துல எல்லாம் கவலைகளை வைப்போம். हम उसके पास ஒரே ஒரு நாள் உயிர் வாழ இந்த வயல்வெளி மலர்களை ஆண்டவர்ல ஒடுத்துக்கிறார். एक दिन जो जिंदा रहने वाली जंगली फूल को प्रभु इतना कपड़ा से अच्छे कपड़े से இந்த சிட்டு குருவிகள் ஆகாயத்து பறவைகள் ஒரு நாள் பட்டினியா இல்லையே. जो आसमान के जो चिड़िया उसको कोई இதுவரை நடத்தினவர் अभी तक जो இன்னும் என்னை चलाया நடத்த வல்லவராய் आगे भी இருக்கிறார். चलाने के लिए நம் सामर्थ्य விசுவாசத்தோடு ஆண்டவருடைய विश्वास பின்பாக के साथ சென்று प्रभु के पीछे ஆண்டவரே எனக்கு நீங்க தான் உதவி செய்ய प्रभु முடியும். केवल आप ही मुझे நீங்க தான் என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடுக்க आप ही முடியும். मेरे बच्चों को एक छुटकारा நீங்க தான் दे மரித்து सकते हो। போன என்னுடைய பகல आप உயிர்ப்பிக்க मरे हुए முடியும். बेटे को उठा सकते हो। ஆண்டவரை நம்பி விசுவாசம் प्रभु இருக்கிறது. से आप विश्वास நம்முடைய விசுவாசத்தை करते கனப்படுத்தி हो। हमारे विश्वास को நமக்கு आदर ரட்சிப்பின் देकर சந்தோஷத்தை हमें கொடுக்க வல்லவராய் उद्धार की இருக்கிறார். खुशी देने के लिए वो கர்த்தர் நம்மை நம்மை सामर्थ्य ஆசீர்வதிக்கிறார். प्रभु ये हमें आशीष கண்களை दिया மூடி है। நாம் ஜெபிப்போம். आंखें बंद करके எங்கள் प्रभु நேசிக்கிற को நல்ல தகப்பனே, जो प्रार्थना कर प्रेम करने இந்த अच्छे पिता, புது வருடத்தின் வாக்குத்தத்தமாக इस नए साल के நீர் वाचा के எங்களோடு கூட अनुसार பேசி நம்முடைய நல்ல आप हमसे வார்த்தைகளுக்கு बात நன்றி कीजिए, ராஜா. आपके वचनों के लिए धन्यवाद। இந்த கிருபை நீர் பொழிந்தருளுவீராக. आपके अनुग्रह का उंडेल இந்த வார்த்தைகள் வெறுமையாய் வராதபடி आपके वचन खाली नहीं आती है परमेश्वर। 10, 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக फल देने के लिए रीति परमेश्वर। இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். ये वचन क्रिया இந்த करने காதுல சத்தம் துணிக்கட்டும் उनके ஆண்டவரே. कानों में ये वचन மீட்பர் உயிரோடு இருக்கிறார். मेरे எனக்கு उद्धारकर्ता ஒரு குறைவும் जिंदा இல்ல. है, मुझे कोई कमी नहीं होगी। உலகத்தின் முடிவு பரியந்தம் दुनिया के अंत तक சகல நன்மையோடு கூட இருக்கிற வாக்கு கொடுத்தவர், रहता हूं करके वाचा दिया வாக்கு மாறாதவர், परमेश्वर। वाचा नहीं அவரை बदलता பற்றி கொண்டு और इसे पकड़ எப்படி कर யோசேப்பு ஜெயித்து जैसे பெற்றானோ, यूसुफ ने पकड़ लिया கணிதரும் था, திராட்சை செடியா फल இருந்தானோ, बांटने की दाखलता அப்படியாக उसका எங்கள் था। வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. तो वैसे ही हमारे எங்கள் जीवन में வனாந்தரங்கள் एक செழிப்பாய் हमारे மாறுவதாக, रेगिस्तान को जंगल எங்கள் बनाइए। கண்ணீர் களிப்பாய் மாறுவதாக, हमारे आंसू को खुशी में எல்லா बदल தடைகள் दीजिए। நிந்தை அவமானங்கள் सारे மாறுவதாக रुकावट, निंदा, अपमान நீர் बदल அற்புதம் दो। செய்வீராக. आप चमत्कार உம்முடைய कीजिए। சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் हमारे சாட்சி அறிக்கை கத்த सन्निधान கிருபை के செய்வீராக. बीच में हम खड़े हैं எங்களை परमेश्वर। தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறோம் आपको ஆண்டவரே. नम्र करते हैं प्रभु। உன்னதமான ஆவியானவர் நீங்கள் उन्नति வழிநடத்துங்க. परमेश्वर पवित्र இயேசுவின் आत्मा। நாமத்தில் ஜெபம் நல்ல यीशु के பிதாவே. नाम से प्रार्थना करते हैं अच्छे आमेन। पिता। आमेन। கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள்
நஷ்டங்கள் எல்லாமே மாறும், புது நன்மைகள் உன்னை சேரும். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். हालेलुया. அப்படியே நாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் தர்மேன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். हालेलुया. उठ के खड़ा हो जाएंगे. आमेन. ஆண்டவர் पर தர்மேன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். हालेलुया. आमेन. प्रेज द लॉर्ड बोलेंगे. हालेलुया. प्रभु धन्यवाद. आमेन. प्रभु को धन्यवाद करेंगे. प्रभु को धन्यवाद करेंगे. हालेलुया. हालेलुया. आमेन. ये सब पाने के लिए आमेन. கனி கொடுக்கணும்னா ஒண்ணே ஒன்று தான் செய்யணும். அப்படிதானே? அவட நிலைத்திருக்கணும். आमेन. फल देने के लिए क्या करना चाहिए? स्थिर रहना है उनसे, यीशु में. आमेन. अगर हमारा मन यहाँ वहाँ भटक गया है, हालेलुया, आमेन, यहाँ वहाँ भटक गया रहेगा, हालेलुया. प्रभु ने 1 तारीख से हमें क्या बात किया था? हालेलुया. मुझ में फिरो, मैं तुम में फिरूंगा. आमेन. என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கணும். என்னதெல்லாம் திரும்பணும், किस किस चीजों से हमें मन फिरना है करके हमें आज के दिन में हमने देखा. हालेलुया. आमेन. जो सूखा हुआ सोते के जैसा नहीं, कभी नहीं सूखेगा, वैसा सोता बनाएगा. हालेलुया. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். हालेलुया. आमेन. पानी से भरा हुआ वाटिका. आमीन बोलेंगे. वाटिका बोलेगा तो क्या है? हरा भरा रहेगा. अगर हम में कुछ कमियां, कुछ सूखापन हमारा अंदर है, हालेलुया, पवित्र आत्मा जी उन्नत का जल से हमें भरेगा. आमीन बोलेंगे. उन्नत का जल, पवित्र आत्मा जी का वो जल तब तक हमारा अंदर नहीं आएगा, तब तक ये जो है रेगिस्तान बन के रहेगा. हालेलुया बोलेंगे. हालेलुया. உன்னதத்தில் ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும். அதற்கு பிறகு என்ன ஆகும்? हालेलुया. வயல்வெளி. हालेलुया. नाम எப்படி ஆகும்? வயல்வெளியாக மாறும். आमीन बोलेंगे. उन्नत से पवित्र आत्मा जी का अभिषेक उंडेलेगा, तभी जो ये रेगिस्तान है क्या हो जाएगा? हरा भरा हो जाएगा. हालेलुया. हरा भरा हो जाएगा तो क्या है? भजन संगीत 1 में बोला गया, पहला 1 2 3. आमीन. वो अपना समय में अपना फल देने वाला बन जाएगा. आमीन बोलेंगे. फल देना बनने के लिए हम, हालेलुया, हमारा मर्जी से, हमारा सोच से नहीं होता है, पवित्र आत्मा जी का अभिषेक से होता है. हालेलुया. अभिषेक उंडेला है, इसलिए प्रेरितों ने बड़ा कार्य किया. आमीन बोलेंगे. फले लाए, फूले लाए. हालेलुया. इसलिए पौलुस कहता है, हालेलुया, आमीन, गलातिया में 5:22 में बोलते हैं, हमें आत्मिक का फल, हालेलुया, संतोष, समाधान, हालेलुया, आविन कनियो. आमीन. कैसा उंडेला? तभी. आमीन बोलेंगे. वो उंडेला, हालेलुया, प्रेरित की किताब में 2 अध्याय में वो उंडेला हुआ पवित्र आत्मा जी का वो अभिषेक प्रेरितों को जो भी ले लिया उनके फूलों फला दिया. आमीन बोलेंगे. फलदाय देने लगे. हालेलुया. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும். அதற்கு பிறகு இந்த हालेलुया வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். हालेलुया. இந்த வயல்வெளியான எப்படி மாறுமா? காடாக மாறும். हालेलुया. जब तक हमारे ऊपर अभिषेक आत्मा जी का उंडेलेगा तब तक, आमीन बोलेंगे, ये रेगिस्तान जैसा ही रहेगा. हालेलुया. हमें आएंगे जाएंगे कुछ भी करेंगे, लेकिन पवित्र आत्मा जी का अभिषेक जो भी लिया है, हालेलुया, वो रेगिस्तान क्या होएगा? हरा भरा हो जाएगा. आमीन बोलेंगे. हरा भरा होते रहेगा, होते रहेगा, होते रहेगा. तो ये कैसा रहेगा? हरा भरा. आजू बाजू वाले जिसको जिसको छुएगा वो भी बढ़ते जाएगा. आमीन बोलेंगे. 1 2 2 4 4 8 ऐसा बढ़ते जाएगा. तो ये क्या हो जाएगा? ये हरा भरा, आमीन, खेती कैसा हो जाएगा? बड़ा जंगल हो जाएगा. आमीन बोलेंगे. हालेलुया. वहां पक्षियां आएंगे, जानवर आएंगे. हालेलुया. आमीन. बड़ा फल को ये साल में प्रभु हमको दिखाएगा. एक ही काम करना है, उनमें स्थिर रहना है. जो भी मन नहीं फिरा और திரும்புங்க, उससे मन फिरो, बड़ा कार्य को. इतने आमीन चल रही है. हालेलुया.
ஆமென் बोलेंगे ஹalleluya கர்த்தர் நல்லவர் ஆமென் பிரபுக்கு தேவ வசனங்களுக்கு धन्यवाद बोलेंगे ஆண்டவரே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஹalleluya உம்மிடத்தில் ஸ்திரமாக நிற்க வைப்பீராக ஹalleluya என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ஒன்றும் செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்க எல்லாரும் அப்படி வலது கரத்தை உயர்த்தி दाहिने हाथ उठाकर बोले आशीष कीजिए प्रभु जी हालेलुया हालेलुया वो सूखा हुआ नहीं हालेलुया आमीन बोलेंगे सोता वैसे कभी नहीं सूखेगा आमीन बोलेंगे ये सोता कभी नहीं सूखेगा जहां जहां जाएगा फलदायक को देखते ही जाएगा आमीन बोलो फलदायक को देते ही जाएगा ये नदी जहां जहां जाएगी वहां फूले फलेंगे फलदायक होगा यीशु के नाम में ताली बजाकर प्रभु का नाम का महिमा करेंगे हालेलुया हालेलुया प्रेज द लॉर्ड बोलेंगे हालेलुया हालेलुया आंडवरे नंदी सेलुत्तुग्रोम प्रभु जी धन्यवाद देते हैं इस समय के लिए आपके हाथों में सौंपते हैं प्रभु जी हालेलुया हमें आपने दिया हुआ कलीसिया और फूल और बड़े प्रभु जी बढ़ोती होने दे यीशु के नाम में प्राणों में बढ़ोते होने आत्मा में बढ़ोते होने आपका संगति में बढ़ोते होने आपका वचन में प्रार्थना में प्रभु मनन में हालेलुया सभी में बढ़ोते होने दे प्रभु आशीर्वाद में बढ़ोते होने दे प्रभु चंगाई में बढ़ोते होने दे प्रभु संगति में बढ़ोते होने दे प्रभु जी हालेलुया चंगाई में हमें बोलेंगे आशीर्वाद में बढ़ोते प्रभु घरों में बढ़ोती सारा समस्या निकल के प्रभु बढ़ाओ बढ़ोती से आप बढ़ती से धन्यवाद எல்லா விதத்துல நீங்கள் உயர்த்தியதுக்காக நன்றி செலுத்துவோம் அப்படியே அப்பாக்கு ஸ்தோத்திரம் धन्यवाद प्रभु जी आपके हाथों में सौंपते हैं प्रभु जी आपके बच्चों को आपके हाथों में सौंपते हैं इनके सारे जरूरत के यीशु के नाम में पूरा होने दो हालेलुया कोई भी कमी ना हो हमें बोलेंगे हमें कोई भी कमी ना हो प्रभु हालेलुया நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஆசீர்வாதம் உண்டாவதாக समाधान संतोष उंडावதாக शांति समाधान से भर दीजिए प्रभु दिल के सारे जरूरत प्रभु जरूरत पूरा कीजिए आशीष कीजिए इनका और लेके बड़ा कार्य कीजिए हालेलुया आप ऐसे किए धन्यवाद प्रभु जी हर एक आपके हाथों में सौंपते हैं हालेलुया यीशु मसीह के मधुर नाम से मांगते हैं अच्छे पिता हमें बोलेंगे